ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் பட்ட துன்பமெல்லாம் போதும் இறைவா, இனி நான் உன் பாதத்தில் சரணடைந்தேன் என்று பரம்பொருள் ஒன்றே இனி நமக்கு கதி என்று இறைவனின் கருணையை தேடி நிற்கின்ற மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நீங்கள் அடைந்த சரணாகதிக்கு தெய்வம் கருணை காட்டப் போகிறது, வரம் அருளப் போகிறது. இந்த 2024 இறை அருளால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள், அதாவது இந்த 2024 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் குறித்து பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, கடந்து வந்த வருடங்களில் 7ஆம் வீட்டில் கண்டகச்சனியாகவும் 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாகவும் மொத்தம் 5 வருடங்கள் படாத பாடு, அனுபவிக்காத துன்ப துயரமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த 2024 தொடக்கமே நல்ல ஒரு வரமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா அஷ்டம சனி காலம் முடிந்து விட்டது. 9ஆம் வீட்டில் பாக்கிய சனியாக அவர் இனி மாறுகிறார். மேலும் உங்கள் நட்சத்திர அதிபதியான ராகு பகவான் அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தா 10ஆம் வீட்டில் இருக்காருங்க, மீன ராசியில். அப்போ 10ஆம் வீடு அப்படின்றது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போ உங்களுடைய நட்சத்திர அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்காருன்னா வேலையாகட்டும் தொழிலாகட்டும் விட்டதை பிடிச்சிடுவீங்க. வேலை தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் உறுதியாக இருக்குங்க. அது மட்டுமல்ல, இந்த 2024 இதுவரை கிடைக்காத பெருஞ்செல்வம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு இன்னொரு காரணம் யாருன்னு பார்த்தா 11ஆம் வீட்டில் மேஷ ராசியில் குரு பகவான் இருப்பது தாங்க. அதன் அடிப்படையில் திருமண யோகமும் குழந்தை செல்வமும் தொழில் விருத்தியும் நிச்சயமாக கிடைக்குங்க. கண்டிப்பாக இதில் எல்லாம் செல்வம் சிறக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்காருங்க. கல்வி விஷயத்தில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. படிப்பில் கூடுதல் கவனம் அக்கறை தேவை. ஆனால் தொழில் விஷயத்தில் மிக எளிதாக லாபம் பெற்று விடுவீர்கள், முன்னேற்றம் அடைந்து விடுவீர்கள். காரணம், இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெரியதொரு நன்மையையும் பாக்கியத்தையும் வாரி வழங்குகிறார். இதுவரை உங்களை கெடுத்த சனி இனி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஏன்னா அவர் இப்போ கொடுக்கின்ற நிலையில் அமர்ந்திருக்கின்றார். அதனால தந்தை மூலமாக உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மேலும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும், அதாவது தனுசு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய், இவங்க உங்களை பார்க்கறதால இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே, அதாவது எடுத்த உடனேயே வெற்றியின் எல்லைக்கோட்டுக்கு போயிடுவீங்க, எல்லைக்கோட்டை தொட்டுடுவீங்க. அதனால் நிலம் சொத்து இந்த விஷயத்திலெல்லாம் நிச்சயமாக வெற்றிங்கிறது உண்டு. போட்டிகளில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அரசு விஷயங்களில் வெற்றி என எல்லா வெற்றியும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு அரசு வேலை உறுதியாக கிடைச்சிடும். அடுத்தபடியாக இந்த சுக்கிரன் புதன் இவங்களுடைய இணைவு 6ஆம் வீட்டில் விருச்சக ராசியில் இருக்குங்க. தேவையில்லாத காதல் விஷயங்கள் இனிமேல வச்சுக்கிடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கையெழுத்து இடும்போது இந்த மாதிரியான சமயங்களில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவைங்க. உறவுகள்கிட்ட இழந்தது போதும், இனி உங்களுக்காக கொஞ்சமாவது சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. காரணம், உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்காருங்க. அப்போ கடன்பட்டு எதையும் செய்து விடாதீங்க. இந்த 2024 உங்களுக்கு தெய்வ அருளால் வரக்கூடிய இந்த செல்வங்களை சேமிப்பாக மாற்றி நாளைய உங்களது நாளுக்காக எதிர்காலத்துக்காக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய நட்சத்திர அதிபதி.
கலைச்செல்வம், அதாவது இந்த சினிமா, பொழுதுபோக்கு, சோசியல் மீடியா போன்றவற்றில் கலை ஆர்வத்தை கொடுப்பாரு. கலை பயணம் ஏற்படும். அடுத்ததா கல்வி செல்வமும் நிச்சயமா உண்டுங்க. படிக்கின்ற யோகம் உண்டு. 10ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தாலும் படிப்புக்கு ஏற்ற வேலை தொழில் நிச்சயமாக அமைந்துவிடும். நிச்சயமாக குழந்தை செல்வம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய புத்திரகாரகனான இந்த குரு பகவான் 11ஆம் வீட்டிலும் சனி பகவான் 9ஆம் வீட்டில் பாக்கியநாதனாகவும் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வம் இந்த ஆண்டு உண்டுங்க. வேலை தொழில் விஷயத்தில் நிச்சயமா ஜெயம் உண்டு. ஆக மொத்தம் பெருஞ்செல்வம் ஈட்ட போறீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. கவலையே வேண்டாம்ங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், 4ஆம் வீட்டில் கேது இருப்பதால் கல்வியில் பிரச்சனை இருக்கிறவங்க, சொந்த வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க, வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. விநாயக பெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செய்யும் போது காரியங்களில் தடை இருந்தால் நீங்கி நிச்சயமாக வெற்றியானது உங்கள் கைக்கு கிடைக்குங்க. இதனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.